புலன் விசாரணை. பரபரப்பான நகரச் சூழல். அடுத்த வாகனத்தை அரை மீட்டராவது முந்த வேண்டும் என்கின்ற அவசரம். பொருளீட்டலை தவிர வேறு எதற்காகவும் துடிக்காத மனசு. இப்படித்தான் மாறியிருக்கிறது உலகம். ஆனால் இந்த பெரும்பான்மை உலகத்திற்கு துளி கூட தொடர்பில்லாமல் இன்னும் சில உலகங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பரிதாபத்திற்குரிய உலகம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க சமூக அமைப்புகளும் அரசின் கரங்களும் முன்வந்தாலும் சாலையோரங்களில் அவர்கள் தவிர்க்கப்படாதவர்களாகவே இருக்கின்றனர். இருக்க இடமில்லாமல் சுற்றித் திரியும் இவர்களில் பெண்களுக்கு நேர்வது கொடுமையிலும் கொடுமை. அப்படி ஒரு கொடுமைதான் சென்னை திருவொற்றியூரில் 3 குழந்தைகளை பெற்றெடுத்த உஷாராணிக்கு நிகழ்ந்திருக்கிறது. அஜய்குமார் என்கின்ற இளைஞர் உஷாராணியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பெற்றோர் கைவிட்ட நிலையிலும் வாழ்க்கையின் வசந்தத்தை நோக்கி கனவுகளோடு அடியெடுத்து வைத்த இந்த இளம் ஜோடிக்கு வறுமையின் உருவில் அடிமேல் அடி விழுந்திருக்கிறது. அடுத்தடுத்து பிறந்த 3 குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு ஒருவேளை உணவுக்கே அல்லாடிய இவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட இந்த சமூகத்திற்கு நேரமில்லை. எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் முடியாத நிலையில் உஷாராணியின் மூளையில் ஏற்பட்டது விபரீதமான மாற்றங்கள். குழந்தைகளுக்கு ஒரு ரொட்டி துண்டு கூட வாங்கித்தர வழி இல்லாமல் போன விரக்தியில் உஷாராணியின் மனநிலை பாதிக்கப்பட்டது. மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவியையும் பசிக்காக தவித்து அழும் 3 பிஞ்சு குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு அல்லாடிய அஜய்குமாரின் இதயம் தாறுமாறாய் துடித்தது. அவரும் சில நேரம் கால் போன போக்கில் சென்றுவிட பாதுகாப்பும் பரிவும் இல்லாமல் 4 ஜீவன்களும் நரக போராட்டம் நடத்தியிருக்கின்றன. பாவங்களை போக்கி நல்ல எண்ணங்களை விதைத்துக் கொள்ள தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் வாசலில் புதிதாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் கட்டிடத்தின் ஓர் ஓரத்தில் ஒதுங்கிக் கொண்டிருந்தனர் உஷாராணியும் அவளது குழந்தைகளும். சின்ன சின்ன குழந்தைங்க, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க ஒன்று இது தபாலுக்கு இந்த கூட அடிப்படும். அந்த மாதிரி நிலைமை. சின்ன குழந்தைங்க 2 வருஷத்துக்குள்ள 3 குழந்தை பெற்ற மாதிரி இருக்குது. வருஷத்துக்கு ஒன்று தான் கை குழந்தை ஒன்று, அதை விட கொஞ்சம் பெருச்சு, அதை விட கொஞ்சம் பெருச்சு. 3 குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அங்க வந்து சும்மா வீடு விட்டு இருந்தாங்க. இவங்க குழந்தைங்கன்னா வச்சு அசிங்கம் பண்றாங்கன்ட்டு நீங்க போயிடுங்கன்னு தெத்தி விட்டாங்க. தான் இங்க வந்து படுத்திருந்தாங்க. நாங்க ஏந்திரின்னு சொன்னோம். ஆனா அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் செட்டியார் மூலியமா தான் ஒரு நாள் குழந்தைகளை விட்டு விட்டு கால் போன போக்கில் நடந்து சென்ற உஷாராணியை வடிவுடையம்மன் ஆலயத்திற்கு பாவங்களை போக்க வந்த சில பாவிகள் பாவத்திலும் பெரும் பாவத்தை செய்துவிட்டு சென்றிருக்கின்றனர். மனநலம் பாதிக்கப்பட்ட உஷாராணியை 4 காம கொடூரங்கள் தனியாக அழைத்துச் சென்று மாற்றி மாற்றி தங்களது காம இச்சைகளை தீர்த்துக் கொண்டிருக்கின்றனர். மனதால் காயப்பட்டு ரணப்பட்டு
தனது உலகையே மாற்றிக்கொண்டிருக்கும் உஷாராணிக்கு உடல் ரீதியாகவும் இது போன்ற ரணங்கள் தொடரத் தொடங்கின. மனநலத்தை போலவே உடல் நலமும் குன்றிய உஷாராணியும் அவளது 3 குழந்தைகளையும் தற்போது ஊடகங்களின் முயற்சியால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனர் என்றாலும் சமூகத்தின் இது போன்ற கொடுமைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1% மக்கள் மனநிலை, குறிப்பாக ஸ்கீசோஃப்ரீனிக் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இந்த நிலையில இருக்காங்க. குடும்பங்கள்ல அந்த பொறுப்பு ஏற்க வேண்டிய அந்த இதை அவங்க கைவிடுறதுனால என்ன ஆகுது, இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை பொது இடங்கள்ல கொண்டு விட்டுறாங்க. குறிப்பா மிகப்பெரிய நகரம், இப்ப சென்னை மாதிரியான நகரம் அல்லது கோயம்புத்தூர், மதுரை, இல்லது இந்த டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்ற மதுரை, திருவண்ணாமலை, இல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்ற கொடைக்கானல், கன்னியாகுமரி, இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய பொறுப்புகளை இது பண்ணிடுறாங்க. ஆனா இவர்கள் என்னன்னா சமூக விரோதிகளால் பயன்படுத்தப்படுறாங்க. குறிப்பா அதுல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள். சமீபத்துல நாங்க கொடைக்கானல்ல சாந்தி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 35 வயது இருக்கும். அவர்கள் அங்க கொடைக்கானல்ல சுற்றுலாவிற்கு வந்த பயணிகளாலேயும் அங்க கொடைக்கானல்ல இருக்கிறவங்களாலேயுமே பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ரொம்ப பரிதாபமான நிலையில மூஞ்சிக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்ததுனால பெண்கள் இணைப்பு குழுவின் சார்பாக அவங்கள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க மெட்ராஸ்ல கொண்டு மண்ணல காப்பகத்துல அட்மிட் பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சினாலதான் நான் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கு. திருவண்ணாமலையில பல வருடங்களாக நாங்க பணி செய்தாலும் அந்த திருவண்ணாமலையில ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மலை சுத்துறதுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈவன் அதாவது பாதுகாப்போடு இருக்க வேண்டிய ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 58 வயது ஒரு மூதாட்டி, அவங்க பூ வியாபாரம் செய்யறவங்க, பூ வியாபாரம் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு 11:30 மணிக்கு கிளம்பி போகும் பொழுது 2 பேரால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க. அப்போ ஒரு சாதாரணமானவங்களுக்கே அந்த பாதிப்பு இருக்கும் பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படிங்கிறவங்க சமூக பாதுகாப்பு இல்லாததுனால இந்த மாதிரி சீரழிவுக்கு ஆளாகிறாங்க. திருவண்ணாமலையில இருந்தும் நாங்க இந்த மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க அறுபது வயதானாலும் 6 வயதானாலும் பெண்களை போகப் பொருளாய் மட்டுமே பார்த்து பழகிய காமுகர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று மனித உரிமை குரல்கள் எழுந்து வரும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற குரல்களும் ஏகத்துக்கு ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. பொதுவாக பெண்கள் மட்டுமின்றி மனநலம் குறைந்த எல்லோருமே நமது சமூகத்தில் மிகவும் மோசமாக நடத்தப்படுகிறார்கள். மனநலம் குறித்த ஒரு புரிதல் நமது சமூகத்திற்கு இல்லை என்பதும் இது ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமல்லாமல் மனநலம் சிகிச்சைக்கான வசதிகளும் நம்முடைய நாட்டில் போதுமான அளவில் இருப்பதில்லை. பெண்களாக இருந்தால் இந்த பிரச்சனை இன்னும் பல மடங்கு மோசமாகிறது. புறக்கணிக்கப்பட்ட பெண்கள் தெருக்களில் இருக்கும் பொழுது அவர்களை எந்த வகைகளிலும் மிக மோசமாக நடத்திவிடுவது, குறிப்பாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய காமப்பசிக்கு அவர்களை இரையாக்கி விடுவது என்பதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து விடுகிறது. சமீபத்தில் நான் இந்த மனநோய் மருத்துவர் ஒருவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது சில அதிர்ச்சியான தகவல்களை அவர் குறிப்பிட்டார். அவருடைய கூற்றுப்படி இங்கு பல என்ஜிஓஸ் என்று சொல்லக்கூடிய அரசு சாரா நிறுவனங்கள் மனநோய் பிடித்தவர்களுக்கு வைத்தியம் செய்கிறேன் என்கிற அடிப்படையில் அவர்கள் பெரிய அளவில் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் நிதி உதவி பெறுகிறார்கள் என்றும், அதற்காக தெருக்களில் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற மனநோய் பிடித்தவர்களை ஆண்களாயினும் பெண்களாயினும் அழைத்துச் சென்று பல நாட்கள் தங்களுடைய நிறுவனத்தில் வைத்திருந்து பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் கோர்ட் மூலமும் போலீஸ் மூலமும் அவர்கள் இதற்கான உத்தரவை பெற்று கீழ்ப்பாக்கம் போன்ற அரசு மருத்துவமனைகள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலை இருப்பதையும் அவர் குறிப்பிட்டு சொன்னார். இவ்வாறு கொண்டு வரக்கூடிய பெண்களில் பலர் வரும்பொழுதே கருத்தரித்திருப்பதாகவும், அந்த பெண்களுக்கு உடனடியாக கருக்கலைப்பு செய்ய வேண்டும் எனவும் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் வற்புறுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே இதுபோன்ற நிலைகள் பல மட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தெருக்களில் இருக்கக்கூடிய பெண்களை அங்கிருக்கக்கூடிய இது போன்ற
காமுகர்கள் தங்களுடைய பசிக்கு இரையாக்குவது என்பது மட்டுமல்லாமல் வேறு பல மட்டங்களிலும் கூட இப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வீடுகளில் பாதிக்கப்படக்கூடியவர்களை வைத்து பராமரிக்க இயலாதவர்கள் உடனடியாக கொண்டு வந்து நேரடியாக இந்த மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பளிக்க நிலைமைகளை ஏற்படுத்தும் பொழுது இந்த தவறுகள் நடத்துவதை நாம் குறைத்துவிட முடியும். உஷாராணி போன்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடல் மனம் சார்ந்த கொடுமைகள் கொடுக்கப்பட வேண்டும். நடிகை ஷோபா ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? வந்து ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்க. இவர் வந்தவுடனே நடிகைகளின் தற்கொலைக்கு காரணம் என்ன? ஆந்திர நடிகை பார்கவியின் கொலைக்கு பின்னணி என்ன? புலன் விசாரணை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புலன் விசாரணை தொடர்கிறது. ஷோபா, படாஃபட் ஜெயலட்சுமி, சில்க் சுமிதா, விஜி, பிரதீக்ஷா, மோனல், சமீபத்தில் இந்த வரிசையில் ஆந்திர நடிகை பார்கவி. உலகில் நாளொன்றுக்கு கணக்கில் அடங்காத தற்கொலைகளும் கொலைகளும் நடக்கின்றன. திரைப்பட நடிகர்களின் தற்கொலைகளும் கொலைகளும் பரபரப்பை ஏற்படுத்துகின்றன. இதில் இன்னும் நுணுக்கமாக பார்க்க போனால் நடிகைகளின் தற்கொலை மற்றும் கொலை சம்பவங்கள் பரிதாபத்திற்கு பதிலாக சுவாரஸ்யத்தையே பரவலான மக்களின் மனதில் பதிவு செய்கின்றன. நடிகைகளுக்கும் மனசு இருக்கிறது என்பதையோ அவர்களுக்கும் யதார்த்த வாழ்க்கையின் மீது ஆசை இருக்கிறது என்பதையும் பெரும்பாலானவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. நடிகைகளின் தற்கொலைகளுக்கு பெரும்பாலும் அவர்களது குடும்பத்தில் இருப்பவர்களே காரணம் என்ற தகவலும், அதிலும் பெற்றோரின் பங்கு அதிகம் இருக்கிறது என்ற தகவலும் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. நடிகர்களுக்கும் ஒரு மனசு இருக்கு, என்ன ஆசைப்படுதுன்னு இருக்கின்றத ரொம்ப பேர் மறந்துடுறாங்க. அந்த மாதிரி நட்சத்திரங்கள் சில நேரத்தில் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கல்யாணம் படிக்கணும்னு ஸ்டேஜ் கூட வரும், தற்செயலாக வரும், திடீர்னு வரும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க பெற்றோர்களும் மற்ற பேர்லாம் இந்த ஆடம்பரமாக டெய்லி போயிட்டு வருமே அதெல்லாம் நின்று போடுமேன்ற ஒரு மனசை கவலை நிச்சயம் வரத்தான் செய்யும். அதனால தான் நட்சத்திரங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு கல்யாணம் முடிக்கணும்னு வரும்போது அவங்க முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களே நட்சத்திர ஃபேமிலி ஆட்கள் தான். அதனால் ரொம்ப பேர் பொறுமையாக அப்பா அம்மாவை அடங்கினவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு செய்கிறாங்க. சில நேரத்தில் காதல் தான் முக்கியம், நான் இஷ்டப்பட்டவன் கல்யாணம் முடிக்கிறது முக்கியம்னு நினைக்கும்போது அவங்கள விரோதிக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது. அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு துக்கக்கிழமை நடிகர்களுக்கு வாய்ப்பு வருது. மென்மையான இசை போன்று பரவசப்படுத்தும் அழகை கொண்டவர் ஷோபா. தனது யதார்த்தமான நடிப்பால் தமிழக ரசிகர்களை கொள்ளை கொண்டவர். இந்த அழகு நிலா தன்னை அழித்துக் கொண்டு அளித்த அதிர்ச்சியிலிருந்து திரையுலகம் இன்னும் மீளவே இல்லை. படத்தின் மூலமா தேசிய விருது கூட பெற்றாங்க சிறந்த நடிக்காக. அவர் பாலுமேன் தான் கேமராமேன் தான் அவர் ஆதரவு கொடுத்து வந்தார். ஷூட்டிங் போகும்போது அவர் இல்லைன்னா கூட அவர் சம்மந்தப்பட்ட ஷூட்டிங் போது அந்த பொண்ணுக்கு எஸ்கார்ட் முறையில் ஷோபனா கூட போகிறது உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டதுனால அவர் திருமணம் செய்து கொண்டு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதை கூட வீட்டில் ஒய்ஃபுக்கு தெரியாமல் அவங்க திருமணம் செஞ்சிட்டாங்க. அந்த செய்தி பத்திரிகையில் எப்பவுமே பத்திரிகை பரபரப்பான செய்தி கொடுத்து பிரஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை செய்தியாக வரும்போது பலதரப்பட்ட ஏன்னா தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற நியூஸு அது ஜனங்க பத்திரிகை சேல்ஸுக்காக செய்கிற வேலை. அந்த முறையில் இவங்க செஞ்சிருக்கும்போது நிறைய
அந்த படத்தை அவங்கள பற்றி வந்தது. அவன் எனக்கு நெருங்கிய நண்பர். சோபனம் சரி, படங்கள்லாம் பிஆர்ஓலாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு பேசினார். இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு, நாங்கள் தவறு தான் செஞ்சுட்டோம். இனிமேல் தயவுசெய்து அதுவும் சின்ன பொண்ணு வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்காக எங்களை பற்றி தவறான செய்தி வராதுக்கு முற்றுப்புள்ளி கொண்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரை கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தார். அந்த முடிவு பண்ணுவோம். அதுக்காக என்னை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணலாமா, அது ஒரு முடிவு பண்ணாங்க. அப்போ ஏப்ரல் 1 தேதி நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க பெஸ்ட்டு ஆக்டர்ஸ்க்காக. அதுக்கு ஒரு விழா நடத்துனாங்க. அந்த விழாக்கு இந்த பொண்ணு தான் 100வது நாளுக்காக விழாக்கும்போது பெருசாக ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் அடிச்சுட்டு சேம்பரில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாள் 2 பேருக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டு, சோபனா மேடமுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, இவர் நம்ம கூடயே இருப்பாரா, நம்ம விட்டுட்டு போயிடுவான்ற ஒரு பயம். ஏன்னா சின்ன வயசு பொண்ணு அது வந்தது. அதனால் 2 பேர் பேசிக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் நைட்டில் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வீட்டில் நான் சாப்பிட்றேன். மார்னிங்கில் மார்னிங் வந்த பிறகு உங்க கூடயே இருக்கேன். நான் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நேராக வரேன். இங்கே வந்துட்டு தான் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கும் நைட்டு மட்டும் ஃபஸ்ட்டு வீட்டில் தங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம்னு சொல்லலாம். அது மாதிரி அவருடைய நிலையில் வந்தாங்க. 2 பேரும் அக்ரிமெண்ட் மாதிரியா ஓரல் அக்ரிமெண்ட்டில் முடிச்சுட்டு பாலிமந்தரை அவர் ஃபஸ்ட் ஒய்ஃப் விட்டு போயிட்டார். இன்னும் மறுநாள் காலையில் எப்போ போல் டிஃபன் சாப்பிட்றது இங்கே தான் வரணும், சோபா வீட்டுக்கு தான் வரணும். அங்கே வந்திருக்காரு. வந்தவுடனே சோபா ரூமில் படுத்துட்டு இருந்தாங்க. இவர் வந்தவுடனே டிஃபன் ரெடியான்னு கேட்டார். ஏன்னா அவர் அன்றைக்கி புது படத்துக்கு கதை சொல்கிறதுக்காக தெய்வ தியேட்டர் சம்மந்தப்பட்டவங்களை பார்க்க போகிறாரு. அங்கே வந்தவுடனே டேபிளில் டிஃபன் வச்சுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புலன் விசாரணை தொடர்கிறது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டாரு. அப்போ கூட எழுந்து வரல. உடனே அம்மா நம்ம கதை சொல்றதுக்கு நான் ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகிறேன், நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு இந்த பொண்ணு அது என்ன காரணமோ தெரியல. அவங்க கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி அப்போது டிவி இன்டர்வியூ ஒன்று அவங்க பேட்டி பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த டிவி இன்டர்வியூ போது இவர் முதல்ல சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு ரூமை விட்டு வெளியே வரல. வந்தோடனே அவங்களுக்கு இங்கேருந்தே சொல்லி இன்னைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாள் வச்சுன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அதான் டிவி இன்டர்வியூ பண்ணியிருந்தா கூட அந்த தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம். அந்த நேரத்தில் இன்னைக்கு காலையில் இந்த ப்ரெஸ் மீட் சொன்னோம் பாருங்கள், ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணி அந்த லெட்டர் 2 பேரும் கையெழுத்து போடுறதுக்காக முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால் டிராஃப்ட் எடுத்துக்கிட்டு காலையில் 8 மணிக்கு நான் வரேன், சோபா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு ரெடியாக இருக்கும்போது இன்னொரு ஃபோன் கால் ஒரு மியூசிக் டைரக்டர் நான் சிங்கப்பூர் போகிறேன், அது விஷயமா விட்டு பேசணும், கொஞ்சம் வந்து போகிறீங்களான்னு சொன்னார். அது பாருங்கள், அது கெட்ட நேரம் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நான் சோபா வீட்டுக்கு போயிருந்தேன்னா சோபாவை மீட் பண்ணியிருப்பேன். அந்த லெட்டரில் கையெழுத்து போகிற இன்சிடென்ட்லாம் வந்ததுன்னா இந்த தற்கொலைன்ற மூடு வந்திருக்க சான்ஸ் இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். தவறுதெல்லாம் அந்த மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மெசேஜ் கேட்டுக்கிட்டு சோபா வீட்டுக்கு நேரம் வந்தால் உள்ளே அவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடான்னு சொல்லும்போது என்னால் மனசுலேயே ஜெர்ணிக்க முடியல. அவ்வளோ ஒரு அதே மாதிரி சாரும் பாலிமந்தர் சாரும் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தால் அவர் சோபா மின் கதவு வீட்டு கதவு அந்த ரூம் கதவு மூடி இருந்தது. அதனால் தட்டினா கூட பதிலே இல்லை. சரி பெண்பக்கமாக ஓடி ஜன்னலில் திறந்து பார்த்துருக்காரு. உள்ள சோபா அது எப்படி இருக்கும் பாருங்கள்.
இப்போ எனக்கே அப்படி இருந்தேன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு க்ஷண நேரத்தில் டிசைட் பண்ண ஒரு வேலை தான் அது ஷோபாவுடைய மேலே தூக்கப்பட்டது. ஷோபாவுக்கு பிறகு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது படாஃபட் ஜெயலட்சுமியின் தற்கொலை. தான் நேசித்தவர் ஊருக்கு போகும்போது தன்னிடம் தொலைபேசியில் பேசிவிட்டு செல்லவில்லை என்ற வருத்தத்தில் படாஃபட் ஜெயலட்சுமி தற்கொலை செய்து கொண்டாராம். காரணம் சிறிதாக இருந்தாலும் காரியம் காலத்தால் அழிக்க முடியாத ரணம். தமிழ் திரையுலகில் தனக்கு முன்பும் தனக்கு பின்பும் புகழ் பரப்ப யாருக்கும் வாய்ப்பளிக்காமல் கொடிகட்டி பறந்தவர் சில்க் ஸ்மிதா. இவரின் தற்கொலை தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது இந்திய திரையுலகிற்கே அதிர்ச்சியை அள்ளித் தந்தது. இவர்களைப் போலவே கோழி கூவுது குமாரி பத்மினி, லக்ஷ்மி ஸ்ரீ, பிரதீக்ஷா போன்ற நடிகைகளின் தற்கொலைகளும் தமிழ் திரையுலகை ஏற்படுத்தின. சமீபத்திய பெரும் அதிர்ச்சி என்றால் நடிகை மோனலின் தற்கொலை. புகழின் உச்சியில் இருந்த நடிகை சிம்ரனின் தங்கை என்ற அங்கீகாரத்தோடு தமிழ் திரையுலகில் காற்பதித்த மோனல் திரையுலகின் பெரும் இழப்பாகிவிட்டார். தற்கொலைகளே பரபரப்பு என்றார் நடிகைகளின் கொலை பற்றி கேட்கவா வேண்டும்? பஞ்சமில்லாத பரபரப்பை ஏற்படுத்தியது நடிகை ராணி பத்மினியின் கொலை. இது போன்ற சம்பவங்களின் தொடர்ச்சியாக தற்போது தென் மாநிலங்களின் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது ஆந்திர நடிகை. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் மெல்லிசை குழு ஒன்றில் பாடகியாக இருந்தவர் பார்கவி. பாடிக்கொண்டே ஆடவும் செய்யும் பார்கவிக்கு ரசிகர் பட்டாளம் ஏராளம். அப்போது புல்லாங்குழல் வாசிப்பாளராக அந்த மெல்லிசை குழுவில் வந்து சேர்ந்த பிரவீனுடன் பார்கவிக்கு காதல் ஏற்பட்டது. திருமணமான தகவலும் வேறு பல பெண்களுடன் பிரவீன்குமாருக்கு தொடர்பு இருந்த தகவலும் பார்கவிக்கு அப்போதைக்கு தெரியவில்லை. நாட்கள் நகர நகர பார்கவிக்கு சின்ன திரைகளிலும் அதைத் தொடர்ந்து பெரிய திரையிலும் நடிகையாக வாய்ப்பு வந்தது. பெரிய திரையில் பார்கவி இரண்டாவது நாயகியாக நடித்த ஆஸ்தச்சம்மா திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து ஒரே நேரத்தில் 12 படங்களின் கதாநாயகியாக ஒப்பந்தமானார் பார்கவி. இடைவிடாத ஷூட்டிங்கால் பிரவீன்குமாருக்கும் பார்கவிக்கும் இடைவெளி விழுந்தது. அல்லது பிரவீன்குமாரின் சுயரூபம் தெரிந்துவிட்டதாலோ பார்கவி அவனை சந்திப்பதை தவிர்த்து வந்தாள். ஆனால் பார்கவியை பிரவீன்குமார் இடைவிடாது துரத்தியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு நாள் ஹைதராபாத் நந்தி நகரில் உள்ள நடிகை பார்கவியின் அடுக்குமாடி குடியிருப்பின் படுக்கை அறையில் அத்துமீறி நுழைந்த பிரவீன்குமாருக்கும் அங்கிருந்த பார்கவிக்கும் பிரச்சனை பெரிதாக வெடித்தது. ஒரு கட்டத்தில் பார்கவியை கொலை செய்யவும் துணிந்தான் பிரவீன்குமார். திடீரென்று பிரவீன்குமாரின் கையில் முளைத்த கத்தி சற்றும் எதிர்பார்க்காத பார்கவி துடித்து துடித்து செத்து போனாள். ஆத்திரத்தில் கொலை செய்துவிட்ட அதிர்ச்சியில் நிலை தடுமாறிய பிரவீன்குமார் தான் வைத்திருந்த சயனைடை சாப்பிட்டான். பின்பு நிதானமாக அவன் எழுதிய கடிதத்தில், கடந்த 2 வருடங்களாக என்னை காதலித்து வந்த பார்கவி தற்போது என்னை விட்டுவிட்டு வேறொருவனை திருமணம் செய்து கொள்ள கொன்றேன் என்று குறிப்பிட்டான். அதன் பிறகு அவனும் உயிரிழந்தான். இப்படி பார்கவியின் கொலையை திரைப்பட காட்சிகளைப் போல ஆந்திர திரைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தாலும் பார்கவியின் டச்சப்பாய் வெங்கட் என்பவன் மீதும் தனது கழுகு பார்வையை வீசியிருக்கின்றனர் காவல்துறையினர். சமீப காலமாக வெங்கட்டின் நடவடிக்கை சரியில்லை என்றும் கடைசியாக பார்கவி பேசியது வெங்கட்டிடம்தான் என்றும் தெரிவிக்கும். கொலை நடந்த அன்று பார்கவியின் காரில் வெங்கட் வசம் இருக்கும் மேக்கப் சாதனை பெட்டி இருந்ததையும்
அவன் தற்போது தலைமறைவாக இருப்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். எது எப்படியோ நடிகைகளுக்கும் ஒரு மனசு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களது பெற்றோர்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து யதார்த்த வாழ்க்கைக்கும் அவர்களை அனுமதிக்கும் போதும் இந்த சமூகம் அதற்கு ஒத்துழைக்கும் போதும் பணம் புகழ் என்று கொடிகட்டி பறக்கும் நடிகைகளின் தற்கொலைகளோ கொலைகளோ நடைபெறாமல் தடுக்கலாம்.